So welcome to the video guys. ஏ ஏ ஏ ஏ எங்கயா எங்கடா நீ இங்கே வந்து ஸ்பான் ஆகிறடே? முறையாக பெல்லுக்கு மேலே ஒருத்தன் ஸ்பான் இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். அதுவும் வாண்டரிங் ட்ரேடர் கையில் இடத்தி வச்சுன்னு ஆரம்பிக்கிறான். ஜங்கிள் வுட்ஸ் அது ஏன்ட்ட இல்லவே பாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு பொருள். ஏன்டா அடி நாங்கள்லாம் ஸ்பான் ஆகிறதே ஜங்கிளில் தான்டா. மணல் கொடுக்குறாங்க ஐஸ் மணல். இவனுக்கு மூளையில் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஓகே கன் பவுடர் கொடுத்துக்கிறான். ஓகே ஓகே கன் பவுடர் வாங்கியிருக்கியே ப்ரோ, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கன் பவுடர் வந்து ஒரு நல்ல ஐட்டம், யூசேஜ் உள்ள ஐட்டம். ஸோ போன வீடியோவில் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல ரூயிங் போர்ட்டலில் இருந்து ஃப்ளிண்ட்டு அப்புறமா ஸ்குவாட் எடுத்தோம். நைட்டு இது டே 3 ஆயிடுச்சு. நைட்டு தூங்கி எழுந்திரிக்கும் போது ஜாம்பிஸ் எல்லாம் நிறையா எப்படி ஸ்பான் ஆச்சுன்னே தெரியல. ஸ்பான் ஆகி பூரா வில்லேஜை பூரா கடிச்சு பாதிக்கு மேலே அடிச்சிட்டாங்க வில்லேஜை. மறுபடியும் மிச்சம் இருந்தவங்களுக்கு சோத்தை போட்டு வில்லேஜோட இனத்தை பெருக்கியிருக்கேன் கொஞ்சம். இல்லை உள்ள ஒருத்தர் காணும், அந்த காலி மண்டை வச்சுக்கிட்டு ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான். அதாவது எந்த ஜாபும் எடுக்காத வில்லேஜர். இப்போ அவன் தான் எனக்கு தேவைப்படுறான். ஸோ இங்கேயே வெப்பம் இதை இருந்தானா வந்து கனெக்ட் ஆகிருக்கான். இது கூட எதுக்கு நம்ம பெட்டை போட்டு இப்போ இன்னொரு வில்லேஜர் ஸ்பான் ஆனாலும் ஸ்பான் ஆகலாம். பெட்டு செய்யாதே ஈஸி தான் கைஸ். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து உள் வேணும். இந்த மாதிரி ஒரு 3 உள் வேணும். உங்களுக்கு மைன் மண்ணாலாம் கிடைக்காது இங்கேயும். அந்த மாதிரி ஆடுங்களுக்கு ஒன்றா கிடைக்கும். 3 உள்ள இந்த மாதிரி மேலே வச்சுட்டு கீழே வந்து 3 பிளாக் வைக்கணும், உட்டன் பிளாக். இது வந்து 3 பக்கமாக இருக்கணும். என்கிட்ட ஒன்று தான் அதனால இப்படி காட்டுறேன். நீங்கள் அது மாதிரி வச்சிங்கன்னா வராது. கன் பவுடரில் ஒட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்து பெட்டு கிடச்சிரும். ஜாப் எடுத்துட்டான் எவனா இதாக கிடச்சிட்டான் பாருங்க. தலைவா இவன் வந்து இருங்க பாருங்க, அதுக்குள்ளே ஓடிட்டான். இல்லை ஆடா ஜாபை சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ இதுக்கு யாரா வருவாடி, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டென்ஷன் பண்ணுறாங்க. ஒருத்தனை பிடிச்சி ஒரு இடத்துல நிற்க வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ஓகே 1